ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி மீட்ல வந்து எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப கண்டிச்சு பேசிட்டு போனார். இவங்க எதுக்கு வந்து ஏடிஎம்கேவோட நிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க, இல்லாட்டி ஒரு பேரலா வந்து ஒரு லீடர்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு பாக்குறாங்களா, ஒன்னும் புரியல. அவங்க நடவடிக்கை வந்து ரொம்ப புதிரா இருக்கு. எடப்பாடிக்கு இன்னொரு லைஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? பிஜேபி வளரணும்னா ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து இது வீக்கன் ஆகணும். மூவ்மெண்ட் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு. வீக்கன் ஏடிஎம்கே அதுல இருக்க பீப்புள் இங்க வந்துருவாங்க. சோ அது கொஞ்சம் வீக்கன் பண்ணிட்டு தென் we can occupy second place in the state. thereafter next time elections வரும்போது நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றது அவங்களோட கேம் பிளான். அப்படி இருக்கும்போது 2026ல சரியானபடி ஆட்சிக்கு வரலன்னா அது வந்து there is a chance for ADMK to collapse. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் நம்ம மகேஷ் அவர்களை நம்ம சேனலுக்கு இன்வைட் பண்ணுறோம். ஸோ இப்போ திடீர்னு முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ தமிழிசை வந்து ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸ் வந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் உங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கருத்து? நடக்குமா இல்லை அண்ணாமலையை பைபாஸ் பண்ணி ஏதோ ஒரு 100 ரூட் அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுறாங்களா இவங்க? வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட் வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து நீங்கள் அலையன்ஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்த கருத்து யாராக இருந்தாலும் ஒத்த கருத்து இருக்கவங்கள வந்து நம்ம சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டோட ஒரு 90% வந்து வாஸ் எய்ம்ட் அட் சிஎம் தான். ஏன்னா சிஎம் வந்து ரொம்ப டெரோகேட்டரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் முன்னாள் முதல்வர் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காருன்ற ஒரு அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் அவர் வந்து ரொம்ப டெரோகேட்டரி லாங்குவேஜில் அவர் வந்து பேசியிருந்தார். கரப்பாம்பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அவர் வந்து ஒரு ரிப்போஸ்ட் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் கேட்கும்போது இந்த வார்த்தை சொல்கிறார், ஒத்த கருத்து இருக்கவங்களுக்கு நம்ம கூட்டணிக்கு வரலான்ற மாதிரி அவர் சொல்கிறார். கேட்டகரிக்கலாக சொல்ல பட் சொல்கிறார். அதுதான் பேக்ரவுண்டு. இதை வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, முன்னாள் மாநில தலைவர், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் வந்து அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும், அதுக்கு வந்து உறுதியான எல்லா இதுவும் வந்து உறுதியாக எல்லாம் வந்து அணிதிரளணும், உதிரியாக போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இதில் பேசியிருக்காங்க. ஒரு ஃப்ளவரி லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஏற்கனவே வந்து இது மாதிரி பேசிட்டு உள்துறை அமைச்சர் வந்து அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுலேருந்து வந்து அவங்க எதுவும் வந்து பாடம் கற்றுக்கலன்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. தவிர இப்போ வந்து அண்ணாமலை வந்து 28 அன்னைக்கு வர்றாரு, 29 அன்னைக்கு இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அண்ணாமலை அவர்கள் வந்து வரும்போது இந்த சிச்சுவேஷனை வந்து மெஸ்ஸி ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கங்கணம் கட்டின்னு பண்ணுற மாதிரியே இருக்கு. வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, டு ரன் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிஜேபி. அவங்களாம் அதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. இவங்க வந்து எதுக்கு முந்திட்டு வந்து ஒரு மைக்கு முன்னாடி நின்னாக்க ஏதோ தான் தோன்றித்தனமாக பேசுறது வாடிக்கையாகி போச்சு அவங்களுக்கு. இது ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி மீட்டில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப கண்டிச்சு பேசிட்டு போனார். அது வந்து அதோடு நிற்கிறது. அதுதான் வந்து அஃபீஷியல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். இவங்க எதுக்கு வந்து ஏடிஎம்கேவோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, இல்லாட்டி ஒரு பேரலா வந்து ஒரு லீடர்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்களா, ஒன்றும் புரியல. அவங்களோட நடவடிக்கை வந்து ரொம்ப புதிராக இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பிஜேபியில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எப்படி ஏடிஎம்கேல ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ, அதே மாதிரி பிஜேபியும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏடிஎம்கேயோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வந்து எண்ண ஓட்டம் இருக்குது.
பட் பார்ட்டி ஸ்டான்ஸ் அப்படின்னு வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வந்து இன்ஃபேக்ட் 8 எம்எல்ஏஸ்க்கு வந்து இங்க வந்து ஜெயக்குமாருக்குலாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, பிஜேபி தேவையில்லை. அவருக்கு வந்து அந்த ராயபுரம்ல வந்து அவங்களுடைய சிறுபான்மையினர் ஓட்டு போறோம். பட் கொங்கு ஏரியாலலாம் வந்து அவங்களுக்கு ஒரு 7 எம்எல்ஏஸ்க்கு வந்து அவங்க வாழ்வாசாவா போராட்டம் இருக்கு. அதுக்கு வந்து தே ஹாவ் டு பி இன் சம் சார்ட் ஆஃப் அலையன்ஸ். தனியா இருந்தான்னாக்க ஏடிஎம்கே தேராதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அவங்க வந்து தூத்துப்படுறாங்க. அந்த 6 பேர் வந்து போயிட்டு ஒரு 6 பேர் டீம் வந்து போயிட்டு ஏடிஎம் இவர்கிட்ட எடப்பாடியார்கிட்ட வந்து பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 2 டைம்ஸ் அவரை வந்து மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் புடி கொடுத்து பேசலை அப்படின்ற நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். பட் வந்து இவங்களோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பிஹேவியர்ன்றது வந்து ரொம்ப தப்பு. எடப்பாடிக்கு இன்னொரு லைஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? நம்மளை பொறுத்தவரை வந்து இப்போ பிஜேபி வளரணும்னா ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து இது வீக்கன் ஆகணும். ஆமா இல்லையா? ஆமா. ஏன்னா இது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் 1989 நீங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சுது. ஜா அணி ஜே அணின்னு சொல்லிட்டு இரட்டையிலே முடக்கி வச்சிட்டாங்க அப்பவே. பட் ஜெயலலிதா வந்து என்ன ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் செங்கோட்டையனால வந்து ஜெயிச்சாங்க. என்டையர் கொங்கு பெல்ட் வந்து வாஸ் வித் ஏடிஎம்கே. அப்போ இவங்க வந்து ஜானகியை வந்து ஜெயிக்காம அப்புறம் வந்து இது பண்ணிட்டாங்க, கட்சி அரசியல் விட்டே போயிட்டாங்க. பட் அப்போ கூட வந்து என்ன சொன்னார்னா இவங்க அட்வைஸ் பண்ணது சோ இருந்தார். அப்போ சோ அட்வைஸ் பண்ணது என்னன்னா நீங்க இப்ப ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்ஷன் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒண்ணு காங்கிரஸ் வளராது கட்சியில. காங்கிரஸ் செகண்ட் ஃபிட்ல ஜெயலலிதா அடிச்சுட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் நீங்க வந்து இந்த இன்னொரு ஃபேக்ஷன் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்து வீக்கா இருப்பாங்க, உங்களுக்கு வந்து விசுவாசமா இருப்பாங்கிறது தான் அவரோட ஏமா இருந்தது. பட் அப்போ வந்து வாழப்பாடி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து குழப்பி விட்டு தே வெண்ட் வித் ஜெயலலிதா. ஸோ தே ஸ்ட்ரெங்தன். அப்புறம் காங்கிரஸ் வளரவே முடியல. ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் 19% ஓட்டு வாங்கிச்சு அப்போ தனியாவே கிட்டத்தட்ட அந்த சமயத்தில். ஸோ அதான் இப்போ தட்ஸ் வாட் பிஜேபி லேர்ன்ட் இன் மகாராஷ்டிரா. இப்போ ஷிண்டே ஆதரிக்கிறதுக்கு காரணமே அதான் ஒரு ரீசன். ஒரு வீக்கர் ஃபேக்ஷன் ஆதரிச்சா அவன் நம்ம ஜாலரா அடிப்பான். இப்போ இதே உதவ் தாக்கரே கூட போகலாம். இவங்க உதவ் தாக்கரே போய் ஜாலரா அடிச்சா நமக்கு அவங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் வரலாம். பட் இதுதான் வந்து தோன்றது. ஆனா இது ஏடிஎம்கே வந்து வீக்கா இருக்கு அப்படின்னும் போது எதுக்கு போய் அலையன்ஸ் போனோம் பிஜேபிங்கிறதான் தமிழேசியோட என்ன வாட் இஸ் ஷி ட்ரைங் தெரியல. ஆக்சுவலா பிஜேபியோட லார்ஜர் கேம் பிளான் நம்ம வந்து இப்போ ஒடிசால பார்த்துருக்கோம், மகாராஷ்டிரால பார்த்துட்டு இருக்கோம். அவங்க செகண்ட் ஃபிடிலா வந்து இருக்கிறதுக்கு வந்து அவங்க தயாரே இல்லை. அவங்க வந்து ஜஸ்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அன் ஓப்பனிங். அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு செகண்ட் பிளேஸை வந்து பிடிக்கணும். இப்போ எப்படி காங்கிரஸை வந்து பின்னாடி தள்ளிட்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து செகண்ட் வந்தாங்களோ, ஒரிசாவில் எப்படி அதே மாதிரி வந்தாங்களோ, அதே மாதிரி வெரி சூன் வந்து அவங்க தெலுங்கானாவில் வந்து அதே மாதிரி வந்தாச்சு. ஸோ காங்கிரஸ் வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட்டோடு செகண்ட் இடத்துக்கு வந்துட்டு ஒன் ஃபைன் மார்னிங் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணோன்றது அவங்க லார்ஜர் கேம் பிளான். அது வந்து அமித்ஷா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து ரீசெண்டாக சொன்ன ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு திராவிட கட்சிக்கு வந்து 10% ஓட்டு போயிட்டு 13% கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டிவா அவர் சொன்னது வந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு, டு வீக்கன் ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க பீப்புளெலாம் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணிட்டு தென் வீ கேன் ஆக்குபை செகண்ட் பிளேஸ் இன் இந்த ஸ்டேட்டு. தேர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் அவங்களோட கேம் பிளான். அப்படி இருக்கும்போது இதில் வந்து எனக்கு 2 செட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து எடப்பாடியாரை வந்து பிஜேபியோட சேர வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார், அந்த முனுசாமி, அது மாதிரி பீப்புள் டு பிரிங் அபவுட் ஹிஸ் டவுன்ஃபால். ஏன்னா 2026 வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரலன்னா சவுத்தில் வந்து கம்ப்ளீட் டிசில்யூஷன் ஆகிடுவாங்க. தே வில் நாட் கோ பே அதை ஸ்டான்ச். ஏன்னா கலைஞர் வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதை வந்து இன்னும் அவங்க வந்து மனசில் வச்சுட்டு அவங்க வந்து ஸ்டான்ச் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே வந்து எக்காரணத்துக்கும் டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. டாக்டிக்கலாக வந்து இங்கே வந்து அது நடக்கலாம்.
இங்கே இந்த கொங்கு பெல்ட்ல நடக்கலாம், இந்த மற்ற இடத்துல நடக்கலாம். சவுத்தில் அது நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்க இன்ன வரைக்கும் அவங்க ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இல்லாட்டி எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கே நல்லா தெரியும். எக்காரணத்தை கொண்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஏற்கனவே வந்து நிறைய இடத்துக்கு 3வது இடத்துக்கு போயிடுது. தே வில் கம் பேக், தே வில் மூவ் டு பிஜேபி ஆர் விஜய் கட்சி ஆர் சீமான் கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே வந்து இந்த 2026 சரியானபடி ஆட்சிக்கு வரலன்னா அது வந்து தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஏடிஎம்கே டு கொலாப்ஸ் ஆர் வெர்டிகலி ஸ்பிளிட் இன் த மிடில். அதை வந்து டெலிபரேட்டா வீக்கன் பண்றதுக்கு இந்த ஜெயக்குமார், இந்த முனுசாமி ஒரு மாதிரி ஒரு கோட்ரி, இன்னொரு கோட்ரி வந்து, ஏன்னா அவர் வந்து அவருக்கு நல்லது சொல்றவங்க, அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்றதுன்றது வந்து செகண்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு ஸ்ட்ரென்தன் த பார்ட்டி பை இன்க்ளூடிங் அந்த முக்குளத்தோர் யார் யாரெல்லாம் வந்து அவர் எலிமினேட் பண்ணாரோ அவங்களெல்லாம் திருப்பி சேர்த்துக்கிறதுன்றது தான். அவங்க ஒன்றும் இப்போ ஜெயலலிதாவோட ஒரு டாமினன்ட் லீடராக இருக்க போகிறதில்ல. அவங்களே வந்து அந்த நிறைய அவங்கள ரொம்ப மோசமாக பேசினவங்களெல்லாம் வந்து கட்சியில் இன்க்ளூட் பண்ணிட்டு இணைச்சிட்டு அவங்க நல்ல பதவியும் கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணனாக்கா எடப்பாடியாருக்குலாம் வந்து ஒரு மவுசும் கிடையாது. அவங்க அளவு வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது, ஸ்டேச்சரிங் கிடையாது, அந்த கேரிஸ்மா கிடையாது, கிராவிட்டாஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். டெலிபரேட்டாக வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேரியரை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ரையிங் இன் ஏடிஎம்கே. பட் என்ன காரணம் ஜெயக்குமாருக்கு லாபம் மாதிரி பண்றதுல? அது மாதிரி பண்றது வந்து ஆக்சுவலா ஜெயக்குமாருக்கு வந்து இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் சென்னை வந்து அவருக்கு வந்து he doesn't need any alliance. அவருக்கு வந்து அவங்களுடைய அங்க வந்து ரொம்ப ஒரு சைசபிள் பாப்புலேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் இருக்காங்க ராயபுரம் ஏரியால. அவங்களுக்கு போறோம் அசச் வந்து அவருக்கு என்னன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எடப்பாடியாருக்கு வந்து கை விழுந்ததுனாக்க நம்ம வந்து we can stay claim அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். பட் என்னன்னா அவர் என்ன அது மறக்கிறாருனாக்க ஒரு 8 எம்எல்ஏஸ்க்கு வந்து they are solely dependent on some alliance in their respective belts. அது வந்து அவங்க இண்டிவிஜுவலா வந்து இவங்க அந்த எஸ்டிபிஐயோடையும் தேமுதிக கூடலாம் வந்து என்னதான் தேமுதிகவுக்கு வந்து விருதுநகர் ஏரியால இந்த விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு அனுதாப ஓட்டுல வந்து ஒரு சர்டன் ஓட்ஸ் விழுந்திருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து this ADMK appears to have done reasonably well in the 2024 லோக்சபால. அதர்வைஸ் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணியிருந்தானாக்க தேமுதிகவும் என்டிஏக்கு வந்திருந்ததுனாக்க என்டிஏ would have got more votes than ஏடிஎம்கேன்ற மாதிரி. தேமுதிக உள்ள இழுத்துட்டு வாசனை தள்ளி இருக்கணும் வெளியிலன்னு நினைக்கிறேன். பட் வாசன் வந்து ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸ்ன்றாங்க. இப்போ இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், he has obtained permission from BJP to initiate some sort of talks with all NDA partners, including அது வந்து and prospective alliance partners including ADMKன்னு சொல்லிட்டு நீ நான் ட்விட்டர்ல பார்த்தேன். பட் இவ்வளவு சண்டை போட்டு கண்டபடி பேசி ஒரு கிற்குறிலாம் பேசி அதுக்கப்புறம் சேர முடியுமா? அது வந்து ஆக்சுவலா லாங் டேர்ம் கேம் பிளானுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏடிஎம்கேயோட சேர்றது. அதாவது ஒரு எதிரி வந்து விழறான்னா அவனை டோட்டலா வந்து நியூட்ரலைஸ் பண்றது தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து அந்த பொறி இருந்தாலும் வந்து அகெயின் அது திரும்பி வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி டஃப். இப்போ ஒண்ணுமே கிடைக்காம இப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபியும் கழட்டி விட்டு தேர்தலையும் தோத்து தனியாவும் நின்று என்ன ஐ டோன்ட் நோ எடப்பாடி கேம் பிளான் என்னன்னு தெரியல. கட்சி என்னன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பிஜேபி வந்து ரீசனபிள் சக்சஸ் வந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா அண்ட் சம் அதர் பிளேசஸ் ஆல்சோ. காங்கிரஸை வந்து அடுத்த லெவலுக்கு கழட்டி விட்டுறது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கே வந்து ஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய பொசிஷன், ஒரு சீனியர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்திருந்த இடம் அது. வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், ஒரிசாவாக இருக்கட்டும், அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு தள்ளுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இங்கே வந்து போத் இன் கேரளா அண்ட் கேரளாவில் வந்து இட்ஸ் வெரி டஃப். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள போட்டாங்களோ கீழே தள்ளினாங்களோ அதே மாதிரி கேரளாவில் வந்து அவங்கள தேர்ட் பிளேஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா டாக்டிக்கல் ஓட்டிங் வந்து நிறைய பண்றாங்க இன் கொஹூட்ஸ் வித் சிபிஐஎம் கேரளாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் வந்து பிகி பேக் பண்றாங்க டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. அதனால வந்து காங்கிரஸை வந்து டோட்டலா வந்து நியூட்ரலைஸ் பண்றதுன்றது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து அவங்க அனாவசியமா இந்த தமிழிசை அவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் கொடுத்தான்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அவங்கள வந்து தேர்டு தள்ளுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பிஜேபி அப்புறம் வளர்றதுங்கிறத மறந்து போயிட வேண்டியதுதான். ஆமா, மறந்து ஒரு போயிடும். 5-10 சீட்டுக்காக போய் உட்காந்தாங்கன்னா ஆமா, அதே காங்கிரஸ் என்ன ஆச்சோ அதே கதிதான். தனக்கு மாத்திரம் எப்படியாவது ஒரு பதவியில இருக்கணுங்கிறது தான் தமிழிசோட ஏம். அப்படின்னா கவர்னர் பதவி தான் கொடுத்தாச்சு இல்லையா? கவர்னர் உட்காந்து இருக்க வேண்டியது தானே, ரைட்? ஆக்சுவலா இந்த இதுல 2026ல கூட நம்ம கொஞ்சம் ஆனஸ்டா திங்க் பண்ணி பார்த்தோம், வித்தவுட் எனி பேஷனை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னாக்கா we can expect 5-fold increase in பிஜேபியோட சீட்ஸ். இப்போ 4 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா we can reasonably expect some 20 to 22 seats provided they focus on 75 to 80 seats. 234 சீட்ஸ்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு ஃபோக்கஸ்டா ஒரு 75 சீட்ஸ் இது பண்ணி அட்லீஸ்ட் 25 they are able to getனாக்க 2000 நெக்ஸ்ட் டைம் அரௌண்ட் எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ பிஜேபியை வந்து சைட்லைன் பண்ணியும் பிஜேபியை வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை சேர்க்காம எந்த ஃபார்மேஷனுமே வந்து ஒர்க் ஆகாதுன்ற அளவு வந்துடும். தேர்ஆஃப்டர் வந்து இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம் டு பிகம் அ டாமினன்ட் ஃபோர்ஸ் இன் த ஸ்டேட். அது இல்லாமல் வந்து சும்மா வந்து டு ப்ராப் அப் ஏடிஎம்கே ஐ திங்க் திஸ் பர்சன் இஸ் கொஞ்சம் ரன்னிங் கவுண்டர் டு பிஜேபிஸ் கேம் பிளானு. பை த லுக்ஸ் ஆஃப் இட் அண்ணாமலை அவர்கள் வந்த அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஏன்னா அவங்க சமூகத்தை வச்சுதான் சப்போர்ட் வச்சுதான் அவங்க வந்து விளையாடுறாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்ப பிஜேபியை பொறுத்தவரை நாடார் சமூகம் வந்து பேக் போன் ஆஃப் த பிஜேபி ஆதி காலத்துல இருந்து. என்ன பயப்படுறாங்கன்னா சப்போஸ் தமிழிசை வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து ஓட்டு பாதிக்குமோ. இதே இந்த சொன்ன ஜாதி அரசியல் வந்த அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அதுக்காக வந்து she cannot be a spoiler இல்லையா? என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப அவங்க தூக்கி வேணா மணிப்பூர்ல போய் இன்சார்ஜ் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இல்லாட்டி நிறைய அங்க உங்களுக்கு சென்ட்ரல்ல வந்து நிறைய அந்த கமிஷன் இந்த உமன்ஸ் கமிஷன் அது இதுன்னு இருக்கு, ஏதாவது உட்கார வைக்க வேண்டியதுதான். பிஜேபி won't do. See மத்த கட்சிங்க மாதிரி இப்போ ஸ்மிருதி இரானி she defeated Rahul Gandhi, then she was made a minister. Now she lost. Now she is nowhere. சும்மா அது காங்கிரஸ் மாதிரி ஒரு பதவி கொடுத்து கிட்டேயே உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கோட்டரை மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கேருந்தே தட் இஸ் மோடி ஸ்டைல் கிடையாது. நீ ஜெயிச்சு மேல வா, உனக்கு நான் பதவி தரேன். தோத்தனா நீ தோத்ததுதான் நீ. அண்ணாமலை தான். அண்ணாமலையை பொறுத்தவரை தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அவரு. பதவி கொடுக்குறாங்க ரைட்டு, பட் தியாகம் கொடுக்குறாங்க. பட் பிஜேபியை பொறுத்தவரை அதான் மெயினா ஒரு பிளஸும் இருக்கு, அது ஒரு மைனஸும் சம்டைம்ஸ் ஆகலாம். பட் நீ கட்சிக்காக நீ உழைக்கணும். See, I remember during 4 years back நினைக்கிறேன், இன் கர்நாடகா 2 ராஜ்யசபா சீட் வேக்கண்ட் ஆச்சு. அப்போ எடியூரப்பா தான் சிஎம். ஸோ அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியஸ் கொடுக்கலான்னு இருந்தார். அவன் கொடுத்தானா அவன் கட்சிக்கு வந்து 10 crores. பட் அவர் தயாரா இல்லை. மோடியும் ஷாவும் they gave it to 2 workers. சின்ஸ் 1980 ஒர்க் பண்ணவங்க, கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க. அவனுக்கு வந்து they made them ராஜ்யசபா எம்பிஸ். ஒருத்தர் பாவம் தவறி போயிட்டாரு கொரோனால, 100 தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் கட்சி அப்பதான் வளரணும். they have understood. See, கர்நாடகால கட்சி பலமா இருக்குன்னா மக்களுக்கும் நம்பிக்கை வரணும்ல. சும்மா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அதை வந்து ஒரு கேஷ் கவ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், கட்சி வளராது. ஸோ தட்ஸ் வை ஜெயிச்சு நீ மேல வந்தா கட்சியோட மதிப்பு இருக்கு. ஸோ அது ஒரு மைனஸாவும் இருக்கு பிளஸாவும் இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ப்ரூவ். நீ வந்து இதை வந்து பலத்தை நீ ப்ரூவ் பண்ணதான் நீ வர முடியும். இப்ப இவருக்கே கர்நாடகா பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யாவுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோடி தயாரா இல்லை மினிஸ்டர் ஆகிறதுக்கு. பெரிய கேம்பெயினே நடந்தது, மேக் தேஜஸ்வி சூர்யா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லாம். அதை வச்சு அவருக்கு தயாரா இல்லை. நீ முதல்ல பார்ப்போம் நீ வந்து எப்படி பண்றேன்னு. வயசான you still have age. 30 தான் 35 தான் ஆறு நினைக்கிறேன். வயசு போட்டோம் இன்னும் அப்படின்னா பிளஸ் கோட்ரி அங்கேயும் வந்து இது இருக்குன்னு வச்சுங்களேன். கர்நாடகாலையும் வந்து இது இருக்கு, அப்போசிஷன் இருக்கு.
வேற விஷயம். பட் இருந்தாலும் மோடி ஷா ஆர் நாட் ரெடி டு கெட் ப்ரெஷரைஸ்ட் டு மேக் ஹிம் மினிஸ்டர். ஸோ அது இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இது ஐ திங்க் ஆஃப்டர் அண்ணாமலை கம்ஸ் பேக் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, she has to be silenced. இல்லாட்டி ஏதாவது பண்ணணும், இல்லாட்டி இது இப்படியே போயினே இருக்கும்னு நினைக்கிறேன். இது டோட்டலா ஏன்னா அவரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு மாதிரி தான் அவரு ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு போனாரு. இவங்க வந்து சும்மா இல்லாம வந்து எல்லாம் உதிரி கட்சியா இருக்கக்கூடாது அப்படின்னா பிஜேபியும் சேர்ந்து உதிரி கட்சின்ற மாதிரி பண்ற மாதிரி யாரும் இல்லை. அதான் சொல்றேன், எப்படியாவது அதான் இந்த மாதிரி பதவிக்காக ஸ்மால் டேர்ம் கெயின்காக லாங் டேர்மா வந்து கட்சியை வந்து கொலாப்ஸ் பண்றது அதான் நடக்கிறது. இல்லை, சில பேர் வந்து இது மாதிரி ஒரு கயோட்டிக் சிச்சுவேஷன்லேயே கட்சி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போதான் தங்களுக்கு மவுஸ் வரும்ட்டு. கட்சி வந்து வந்துருதுன்னா அண்ட் இட் இஸ் அந்த பார்ட்டி பிகம்ஸ் பிகர் தன் த இண்டிவிஜுவல் விச் ஷுட் ஐடியலி பி த கேஸ். அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்குலாம் மவுஸ் இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். அதனால தான் வந்து கனாபினான்னு பேசுறது. இது மாதிரிலாம் வந்து டிராஸ்டிக் ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் பிகாஸ் இட் ரன்ஸ் கவுண்டர் டு பார்ட்டிஸ் இப்போதைக்கு இருக்கிற கேம் பிளான், அமித்ஷாவுடைய அவர்களுடைய கேம் பிளானுக்கு இட் ரன்ஸ் கவுண்டர். அது மாதிரி இருக்கும்போது அது முளையிலே கிள்ளி எறிகிறது வந்து அந்த பார்ட்டிக்கு நல்லது, அண்ணாமலைக்கு நல்லது. இல்லாட்டி இது மாதிரியான வாய்ஸஸ்லாம் வந்து அவர் வந்து ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பழைய லீடரு, ஒரு லேடி, ஒரு கவர்னர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுக்காக வந்து திஸ் பர்சன் மாதிரி பேசுறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட்.